வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிவபெருமானதுக்கும் பார்வதி தேவிக்கும் இனிப்பையா திருமணம் நடந்தேறியாச்சு. அவங்க திருக்கைலாயத்துக்கும் வந்தாச்சு. ஆனால் தேவர்களுக்கு அவர் வாக்கு கொடுத்த மாதிரி இன்னும் குமாரன் பிறக்கலை. இது தேவர்களுக்கு ரொம்பவும் பெரிய வருத்தமாக இருந்தது. ஏன்னா சூரபத்மனோட தொல்லை அவங்களால தாங்கிக்கவே முடியல. அதனால் மேருமலையில் பிரம்மன், திருமால் மற்றும் எல்லா தேவர்களும் ஒன்றா சேர்ந்து பேச ஆரம்பித்தாங்க. இதுக்கு என்ன தான் தீர்வு, சிவபெருமான் என்ன தான் பண்ணிகிட்ருக்காருன்னு இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்தது. அதனால் வாயு பகவானை கூப்பிடுறாரு பிரம்மன். கூப்பிட்டு அங்கே என்ன நடக்குது கைலாயத்தில் அப்படின்னு போய் பார்த்துட்டு வர மாதிரி சொல்கிறாரு. வாயு பகவானும் ஆஹா என்னால் முடியாது, சிவபெருமானோட கோவத்துக்கு நான் ஆளாக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பிரம்மன் சொல்கிறாரு, நீ இப்போ அங்கே போல என்னுடைய சாபத்துக்கு ஆளாவ அப்படின்னு மிரட்டுறாரு. உடனே வாயு பகவானும் சரி நான் தென்றலாக போயிட்டு கைலாயத்தை பார்த்துட்டு வரேன்னு போகிறாரு. போனவரை கைலாயத்தின் நுழைவாயிலேயே நந்தி தேவர் பிடிச்சி நிறுத்திடுறாரு. பிடிச்சி நிறுத்துறது மட்டும் இல்லாமல் அவர் அதட்டல வாயு பகவான் பயந்து மயக்கமே போட்டுட்டாரு. உடனே கொஞ்ச நேரம் கழித்து மயக்கம் தெளிஞ்சதும் அவர் மன்னிப்பு கேட்குறாரு நந்தி தேவர்கிட்ட. தேவர்கள் எல்லாம் கட்டாயப்படுத்தினாங்க, நான் பிரம்மதேவனுக்கு பயந்து தான் இங்கே தென்றலாக வந்து பார்த்தேன், என்னை மன்னிச்சிடுங்கன்றாங்க. உடனே நந்தி தேவர் சொல்கிறாரு, இந்த முறை ஏதோ நீ பண்ண புண்ணியத்தினால தப்பிச்சிட்டேன், இன்னொரு முறை இந்த மாதிரி வந்த அனுமதி இல்லாமல் கண்டிப்பாக மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லி மிரட்டி அனுப்புகிறாரு. வாயு பகவானும் அங்கேருந்து தப்பிச்சோம் பிழைச்சோன்னு தேவர்கள்கிட்ட மறுபடியும் ஓடி வராரு. சிவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணிகிட்டே வராங்க. மறுபடியும் சிவனை நோக்கி எல்லாருமே சேர்ந்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிவபெருமானுக்கு இது தெரிஞ்சிருது ஞான திருஷ்டியில் தேவர்கள் வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தேவர்களை வர வைக்கிறாரு கைலாயத்துக்கு. நந்தி தேவருடைய அனுமதி பெற்று சிவபெருமானையும் பார்வதியும் வணங்குறாங்க தேவர்கள் எல்லாரும். சரி, இப்போ சிவபெருமான் கேட்குறாரு, வாங்க தேவர்கள் எல்லாம் வந்தாச்சு, என்ன விஷயமா வந்திருக்கீங்க இந்த மாதிரி கேட்கும்போது, ஐயனே உங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது, நீங்கள் சூரபத்மனோட தொல்லையிலேருந்து எங்களை காப்பாற்றுறதுக்காக குமாரனை தர்றதா சொன்னீங்க, ஆனால் இது வரைக்கும் அது நடக்கலை, சூரபத்மனோட தொல்லை எங்களால் தாங்கவே முடியல அப்படின்னு ரொம்பவும் புலம்ப ஆரம்பித்தாங்க. அழுது கண்ணீரும் விட்டனர் சிலர். இதை பார்த்து சிவபெருமான் மனம் இறங்கி அவருடைய 6 நெற்றிக்கண்ணிலேருந்து 6 தீப்பந்துகளை உருவாக்குறாரு. அந்த தீப்பந்துகளோட வெப்பத்தை இந்த உலகத்தில் இருக்க எந்த உயிர்களாலும் தாங்க முடியல. உலக அன்னையான உமாதேவியாலேயே தாங்கி கொள்ள முடியாமல் அவங்க அங்கேருந்து ஓடவே ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே சிவபெருமான் அக்னி பகவானையும் வாயு பகவானையும் கூப்பிட்டு இந்த 6 தீப்பொறி பந்துகளையும் கங்கை ஆற்றில் விட்டுடுங்க, கங்கை அந்த 6 தீப்பொறிகளையும் சரவண பொய்களை கொண்டு சேர்த்துறோன்னு சொல்கிறாங்க. வாயு பகவானும் அக்னி பகவானும் அதே மாதிரி செஞ்சிடுறாங்க. 6 திருப்பொறிகளும் சரவண பொய்கையில் 6 திருமுகம் 12 திருக்கைகள் கொண்ட முருகப்பெருமானா உட்பெற்று குழந்தைகளாக மாறியாச்சு. தேவர்கள் இன்னிசை பாட ஆரம்பிச்சிட்டாங்க, தேவ இசை முழங்க ஆரம்பிச்சிருச்சு, வேதங்கள் பாட ஆரம்பிச்சிருச்சு, எல்லா தேவர்களும் பூமழை தூவ ஆரம்பிச்சிட்டாங்க. திருமால், பிரம்மன், இந்திரன் தேவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷம், ஆனந்த கூத்தாடிட்டாருன்னே சொல்லணும். உடனே இந்த 6 குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு யார் முன்வரிகள் அப்படின்னு 6 ரிஷி பத்தினிகளான கார்த்திகை பெண்கள் முன் வராங்க. முருகனை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அவருக்கு கார்த்திகேயன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. சின்ன குழந்தையாக இருக்கும் போது முருகனும் சிறு பிள்ளையார் நிறைய சுட்டித்தனம் செஞ்சுருக்காரு, நிறைய திருவிளையாடல்களையும் செஞ்சுருக்காங்க. உமாதேவிக்கு தீப்பொறியோட வெப்பம் தாங்காமல் ஓடுனாங்க இல்லையா, அந்த அவங்க பிடிச்ச ஓட்டத்தில் அவங்க காலில் அணிஞ்சிருந்த சிலம்பு அவ்வளோ ஒரு புலம்பி ஒலித்தனே சொல்லணும். அந்த சிலம்புல இருந்து 9 விலை மதிப்புள்ள கற்கள் கீழே விழுந்துடுச்சு. உமாதேவிக்கு ஒரு கோபமும் இருந்தது. அதாவது தன் மூலமாக திருக்குமரனை அவங்க அவதரிக்க செய்யலை அப்படிங்கிற வருத்தம் கோபமாக இருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் தேவர்கள் தானே.
அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சாபமும் கொடுத்துடுறாங்க. அதாவது அவங்க மனைவிமார்கள் அவங்க மூலமாக குழந்தைகளை ஈண்டெடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துடுறாங்க. அதே நேரம் உமாதேவியோட கால் சிலம்பிலிருந்து 9 ரத்தினங்கள் கீழே விழுந்துச்சு இல்லையா, அவை அனைத்தும் சிவனோட திருவருளால் 9 உமாதேவியோட பிம்பங்களாக மாறுச்சு. அதாவது நவசக்திகளாக 9 சக்திகள் உருவாகினாங்க. அவங்க அனைவரும் சிவபெருமான வணங்கி நின்றதும் சிவனை பார்த்ததுமே அவங்களுக்கு எல்லாருக்கும் காதல் வயப்பட்டாங்க. ஏன்னா உமாதேவியோட அம்சமாச்சு. இதனால் உடனே அவங்க கருவுறவும் ஆரம்பித்தாங்க. இதுவும் உமாதேவிக்கு ரொம்பவும் ஒரு கோவத்தை உருவாக்கிடுச்சு. எப்படி இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த 9 நவசக்திகளுக்கு சாபத்தையும் கொடுத்துட்றாங்க. அதான் கருவுற்றாங்க இல்லையா, அந்த கருவுற்ற நிலையுடனே அவங்க நீண்ட நாட்கள் துன்புறணும்னு. ஏன்னா ஒரு 9 முதல் 10 மாதங்கள் அப்படின்னா அதுக்கப்புறமா குழந்தையை ஈண்டெடுக்கணும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் சரியான பருவம் வந்தும் குழந்தையை ஈண்டெடுக்க முடியாமல் தவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துட்றாங்க. எல்லாரும் கதறி அழறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, உமாதேவி கோபமாக சாபம் கொடுத்தாச்சு. சரி, அப்போ இந்த நவசக்திகளோட வேர்வையிலிருந்து 1,00,000 வீரர்கள் பிறக்கிறாங்க. உடனே அந்த 1,00,000 வீரர்களும் சிவனை வணங்கி நின்றதும் பணிவா அவர்களுக்கு சிவபெருமான் அருள் புரிகிறாரு. நீங்கள் அனைவரும் இங்கேயே இருந்து பூஜைகள்லாம் செஞ்சுட்டு வாங்க. இப்போது அவதரிச்சிருக்க முருகனுக்கு படை வீரர்களாக இருந்து சூரபத்மனை அழிக்கும் படை வீரர்களாக துணை புரிய போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வரத்தை கொடுத்துட்றாரு. அவங்களும் சிவபெருமானை விட்டு அகலாமல் அங்கேயே இருந்து நித்தம் பூஜை செய்து ரொம்பவும் பயபக்தியோடு இருந்து வந்தாங்க. இதே நேரம் நவசக்திகளும் உமாதேவிக்கு தேவையான பணிவிடைகளை செஞ்சு ரொம்பவும் பயபக்தியோடு நடந்துக்கிட்டாங்க. அவங்க கருவுற்று பல காலமாச்சு. ஆனால் இன்னும் குழந்தை பிறக்கலை அப்படிங்கிற சந்தர்ப்ப சூழ்நிலையால் ரொம்பவும் இன்னல் பட ஆரம்பித்தாங்க. அது குழந்தையாக இருந்தால் உடனே அந்த பருவம் வந்ததும் குழந்தையை ஈண்டெடுத்தணும். அப்போ தானே தாய்க்கும் சேய்க்கும் நல்லது. அவங்களால முடியல. ரொம்ப வேதனை தாழாமல் ரொம்ப துடிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு முறை உமாதேவியும் நல்ல சந்தோஷமான மனநிலையில் இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த நவசக்திகளும் உமாதேவிக்கிட்டையும் சிவபெருமான்கிட்டையும் முறையிடுறாங்க. எங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுங்க, எங்களால் முடியல அப்படின்னு கதறி அழறாங்க. சிவபெருமானும் அன்னைக்கு எடுத்துரைக்கிறாரு, இந்த நவ சக்திகளுக்கு சாப விமோச்சனம் கொடு. அதாவது முருகனுக்கு சூரபத்மனை அழிக்கும் போது துணை புரியறதுக்காக 9 படை தளபதிகள் தேவை இல்லையா, அதற்காகத்தான் இந்த 9 குழந்தைகளை கருவுரை செய்து, அதனால அவங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுன்னு அவங்களையும் மனம் மாற செய்கிறாங்க. உடனே உமாதேவியும் சாப விமோச்சனம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது அந்த 9 நவசக்திகளுக்கும். அந்த 9 பேருமே ரத்தின தேவிகள் இல்லையா, அதனால் அவங்க என்னென்ன தேவிகளோ அந்த ரத்தினத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு பேரும் அமையுது. மாணிக்க தேவிக்கிட்ட இருந்து வீரபாகு பிறக்கிறாரு. முத்து தேவிக்கிட்ட இருந்து வீரகேசரி, புஷ்பராகம் தேவிக்கிட்ட இருந்து வீர மகேந்திரன், கோமேதகம் தேவிக்கிட்ட இருந்து வீர மகேஸ்வரன், வைடூரிய தேவிக்கிட்ட இருந்து வீர புரந்தரன், வைர தேவிக்கிட்ட இருந்து வீர ராக்கத்தர், மரகத தேவிக்கிட்ட இருந்து வீர மார்த்தாண்டர், பவன தேவிக்கிட்ட இருந்து வீராந்தகர், இந்திரநீல தேவிக்கிட்ட இருந்து வீரதீரர் அப்படின்னு 9 படை தளபதிகள் பிறக்கிறாங்க. இவங்க அந்த யாரோ அந்த தாயின் நிறத்திலேயே ஆடையும் அணிஞ்சிருந்தாங்க. இந்த 9 பேரும் அழகு, அறிவு, வீரம், திறமைன்னு எல்லா நற்குணங்களும் பெற்றிருந்தாங்க. இந்த 9 பேரும் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வணங்கி ஆசை பெற்றனர். உடனே சிவபெருமான் இவங்களுக்கு வாள்களை ஒவ்வொருத்தருக்கும் வாள்களை பரிசளித்து இவங்க அத்தனை பேரும் 1,00,000 படை வீரர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த முருகப்படையோடு சேர்ந்து சூரபத்மனை அழிக்கும் நிகழ்வுக்கு முருகனுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு ஆசையும் வழங்கிடுறார். அதே நேரம் நவசக்திகளும் உமாதேவிக்கு நிழல் போல இருந்து அவங்களுக்கு தேவையான பணிவிடைகளை செஞ்சு பயபக்தியோடு இருந்தாங்க. சூரபத்மனை அழிக்கிறதுக்கு முருகனுக்கு உறுதுணையாக இருக்க போகிற 9 படை தளபதிகளும் படை வீரர்களும் சேர்ந்து வலிமையான படை உருவாகியாச்சு. உடனே சிவபெருமான் பார்வதி அன்னையை பார்த்து சொல்கிறாரு, வாங்க நம்ம போய் நம்ம மகனை பார்த்துட்டு வருவோன்னு. உடனே சிவகணங்கள் சூழ சரவண பொய்கைக்கு குழந்தையை பார்க்க போகிறாங்க. அங்கே போனதும் குழந்தைக்கு தன் தாய் தந்தையை பார்த்ததும் அவ்வளோ ஒரு ஆனந்தம், சிவபெருமானையும் பார்வதியும். உடனே சிவபெருமான் சொல்கிறாரு பார்வதி கிட்ட,
போய் நம் மகனை அழைத்து வா அப்படின்னு. உடனே பார்வதி தேவி போகிறாங்க. அங்கே விளையாடிக்கிட்டு இருந்த 6 குழந்தைகள் கட்டி அணைக்கிறாங்க. 6 முகம் 12 கரம் ஆக மாறுது ஒரே குழந்தையாக. அதனால் அவருக்கு கந்தர் அப்படிங்கிற பேரும் இருக்குது. உமாதேவி ரொம்ப ஆசையாக அவங்களுடைய திருமுலைப்பாலை எடுத்து புகட்டினார். சிவபெருமான் உமாதேவி குழந்தையோடு அமர்ந்து சோமஸ்கந்தராக தரிசனம் தந்தார். எல்லாருக்கும் காண கிடைக்காத அற்புதமான காட்சி. பிரம்மன், திருமால் முதலான தேவர்கள் எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு ஆனந்தம் இந்த திருக்காட்சியை பார்த்ததில். எல்லாரும் வாழ்த்தி வணங்கி பூமழை பொழிய ஆரம்பித்தாங்க. கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதுனால கார்த்திகை என்ன பெயர் பெற்றார் இல்லையா? அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு யாரெல்லாம் மனமுருகி முருகப்பெருமானை வணங்கி வேண்டி நிற்கிறாங்களோ அவங்க என்ன வரம் கேட்டாலும் உடனே கிடைக்கும்னு வரத்தையும் கொடுக்குறாரு சிவபெருமான். உமாதேவியார் முருகப்பெருமான ஆசையை அள்ளி அணைச்சாங்க இல்லையா? அப்போ அவங்களுடைய திருமுலைப்பால் சரவண பொய்கையில் சிந்தி நதியாக ஓட ஆரம்பிச்சது. அந்த முளைப்பாலை பருகிய சரவண பொய்கை மீன்கள் எல்லாம் சாப விமோசனம் அடைஞ்சு புதல்வர்களாக மாறினாங்க. ஆமாம், அங்கே இருந்தவங்க வேறு யாரும் கிடையாது, பராசர முனிவரோட 6 புதல்வர்களை தான். ஒரு முறை அந்த நீரில் இருந்த மீன்களை பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைத்தனத்தில் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் முனிவர் எதுக்காக இப்படி ஒரு உயிருள்ள ஜீவனை கொடுமை செய்கிறீங்கன்னு சாபம் கொடுத்து அவங்களையும் அந்த பொய்கையிலேயே மீனாக இருக்கணும்னு சாபம் கொடுத்துட்றாரு. இப்போது முளைப்பாலை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்குது. அந்த 6 புதல்வர்களும் சிவபெருமானையும் பார்வதியும் வணங்கி நிற்கிறாங்க. சிவபெருமான் உடனே சொல்கிறாரு, இங்கேருந்து திருப்பரங்குன்றம் போங்க, அங்கே போய் தவம் செய்யுங்க, முருகப்பெருமான் உங்களுக்கு ஞான உபதேசம் செய்வார் அப்படின்னு. உடனே அவங்களும் அங்கேருந்து திருப்பரங்குன்றம் சென்று தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக உமாதேவியார், சிவபெருமான், முருகன் எல்லாரும் கைலாயம் செல்ல ஆயத்தமானார்கள். அப்போது கார்த்திகை பெண்களுக்கு வருத்தம் மேலானது. ஏன் அப்படின்னா, இத்தனை நாள் முருகப்பெருமான வளர்த்த அன்னையர்களாச்சு பிரிய மனசு இல்லாமல் ரொம்பவும் கலங்கி போய் நிற்கிறாங்க. இதை பார்த்த சிவபெருமான் புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே கார்த்திகை பெண்களுக்கு ஆறுதலாக சில விஷயங்களை சொல்கிறாரு. கார்த்திகை பெண்களால் உங்களால் வளர்த்ததுனால கார்த்திகேயன் அப்படின்னு பெயர் பெற்றது மட்டும் இல்லாமல் கார்த்திகை நட்சத்திரத்தில் வேண்டி நிற்கும் பக்தர்களுக்கு வேண்டிய எல்லாம் உடனே கிட்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 6 பேரும் ஒரே நட்சத்திரமாக கார்த்திகை நட்சத்திரமாக வானில் எப்போவும் ஒளி வீசிட்டுருப்பீங்க அப்படிங்கிற வரத்தையும் கொடுத்துட்டு கைலாயத்துக்கு போகிறாங்க. அங்கே 1,09,000 வீரர்கள் முருகனுக்காக காத்திருந்தாங்க இல்லையா இத்தனை நாளாக, அவங்க ஆரவாரம் செஞ்சு எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. பூதகணங்களும் தான் எல்லாரும் முருகனுக்கு தேவையான பணிவிடைகளை செஞ்சு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்காங்க. கைலாயத்தில் முருகனோட திருவிளையாடல் ஆரம்பமாயிடுச்சு. அவருடைய கால்களில் சிலம்பு, தண்டை, கழல்னு முழங்க, அறையில் கிங்கினி, காதில் குண்டலங்கள், மார்பில் மருதாணி, நெற்றியில் வீரப்பட்டம் கட்டிக்கிட்டு அவ்வளோ ஒரு அழகு ததும்ப கம்பீரமான தோற்றத்தோட முருகன் வலம் வர ஆரம்பித்தார். அங்கே இருந்த பூங்காக்கள், மன்றங்கள், மலைகள், மாடங்கள், சோலைகள்னு நல்லா எல்லா இடத்துக்கும் போய் விளையாட ஆரம்பித்தார். பல உலகங்களுக்கு சென்று விளையாட்டுகளை விளையாட ஆரம்பித்தார். சில சமயங்களில் 6 திருமுகத்தும் கொண்டவராகவும், சில சமயங்களில் ஒரு முகம் கொண்ட இளைஞராகவும், சில சமயங்களில் முனிவராக, வீரராக, முதியவராகன்னு பல தோற்றங்களில் அவர் விளையாட ஆரம்பித்தார். இதை பார்க்க உமையன்னைக்கு ரொம்பவும் வியப்பாக இருந்தது. சில சமயங்களில் நடந்து போவார், சில சமயங்களில் வாகனங்கள் மீது ஏறி பயணப்படுவார், இசைக்கருவிகள் இசைப்பார், பாடல் பாடுவார், நடனம் ஆடுவார், நிறைய விளையாட்டுகளை விளையாடுவார். உமாதேவிக்கு ஆனந்தம் ஆச்சரியமாக இருக்குது. உடனே சிவபெருமான் கிட்ட எனக்கு முருகனுடைய சிறப்புகளை கூறுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சிவபெருமானும் அவருடைய சிறப்புகளை சொல்ல ஆரம்பித்தார். கங்கை தாங்கியதுனால காங்கேயன், சரவண பொய்கையில் இருந்ததுனால சரவணன், கார்த்திகை பெண்கள் வளர்த்ததால் கார்த்திகேயன், 6 ரூபம் ஒன்றானதால் கந்தர். நம்மளுடைய சக்தியும் முருகனுடைய சக்தியும் ஒன்றுதான். நம்மிலிருந்து பிறந்தவன் தானே அவன். நம்மளுடைய மந்திரமும் அவனுடைய மந்திரமும் ஒன்றுதான். எங்கும் நிறைந்தவன் நம்மை போல். அதே மாதிரி எல்லாமே அறிந்தவன். பக்தர்களுக்கு வேண்டும் வரம் அருளும் இனியவன். பிரம்மன் ஒரு முறை பிரணவ மந்திரத்தோட பொருள் என்ன அப்படின்னு பிரம்மனை கேட்பார். அப்போது பிரம்மன் அதனுடைய பொருள் சொல்ல முடியாமல் தவிக்கும் போது
பிரம்மனை சிறைப்பிடித்து படைப்பு தொழிலையும் செய்வார். அசுரர்களை அழிக்கும் ஆற்றல் பெற்றவன், தேவர்களுக்கு இனிமையான வாழ்க்கை தர வந்தவன் அப்படின்னு பல நல்ல விஷயங்களை சொல்கிறாரு. உமையன்னைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். தன் பிள்ளையை பற்றி சொல்லும் போது அன்னைக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்குமா? பல அதிசயங்களை நிகழ்த்தும் வல்லுனர். மலைகளெல்லாம் ஒன்றிணைப்பார், தலைகீழாக்குவார், கடல்களை ஒன்றாக்குவார், மேருமலையை பாதாளத்துக்கு அனுப்புவார், கங்கையை தடுத்து நிறுத்துவார், சூரிய சந்திரனை ஒன்றா சேர்ப்பார். ஆனால் இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. எல்லாரும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. இவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்யும் போது இந்த விஷயம் எப்படி மற்றவங்களுக்கு போய் சேராமல் இருக்கும்? தன்னுடைய திருவிளையாடலை தேவர்கள்கிட்டையும் காட்டினார். தேவர்கள் சின்ன குழந்தை தானே அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் முருகப்பெருமான் கூட போரிட வேண்டிய தருணம் வந்தது. தேவர்கள், நாங்கள் எல்லாம் தேவர்களாச்சு, நீ சின்ன குழந்தை தானே அப்படிங்கிற ஒரு ஆணவத்தினால். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, இது நம்மளுடைய சிவபெருமானுடைய மைந்தன், நம்மை காக்க வந்தவர் அப்படிங்கிறத ஒரு கணம் மறந்து தான் போனாங்க. பெரிய போரே நடக்குது. தேவேந்திரனையும் வீழ்த்திடுறாரு. அமராவதி அவருக்கு சொந்தமாகுது. அப்போது பிரகஸ்பதி, தேவர்களின் குருவானவர் இந்த நிகழ்வை எடுத்துரைக்கிறார். தேவர்கள் தங்களுடைய அறியாமல செஞ்ச இந்த தவறை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முருகப்பெருமானும் அவங்கள மன்னிச்சிடுறாரு. அடுத்ததாக தேவேந்திரன் கிட்ட அவருடைய இடத்தையும், அதாவது சொர்க்கலோகத்தை திரும்ப கொடுத்துட்றாரு. எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போது அவங்கள பார்த்தே கேட்குறாரு, சரி நீங்கள் எங்களை காக்க வந்தவர் சூரபத்மன் கிட்ட இருந்து சீக்கிரமாக எங்களை காப்பாற்றுங்கன்னு எல்லாரும் முறையிடுறாங்க. உடனே முருகப்பெருமான் அவங்கள நோக்கி சொல்கிறாரு, எனக்கு இந்த அசுரர்கள் பிறந்த கதையை சொல்லுங்களேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறாரு. எல்லாம் எடுத்துரைக்கிறதுக்கு இப்போ தேவகுருவான பிரகஸ்பதி தான் சரியானவர் அப்படின்னு எல்லாரும் முன்மொழிகிறாங்க. அதே மாதிரி பிரகஸ்பதியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ஐயனே, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, இருந்தாலும் எல்லோருக்கும் தெரியணுங்கிறதுக்காக, எல்லாருக்கும் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக கேட்குறீங்க, உங்கள் ஆணைப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சுக்ராச்சாரியார் ஒரு முறை, அவர் அசுரகுருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் பிரகஸ்பதி தேவர்களுக்கான குரு. அமிர்தம் கிடைச்சதுனால தேவர்கள் எல்லாம் எல்லா போர்லையும் வெற்றி பெற ஆரம்பித்தாங்க, நல்லபடியாக உயிர் வாழவும் ஆரம்பித்தாங்க. ஆனால் அசுரர்களுக்கு அப்படி கிடையாது. இது அசுரகுருவான சுக்ராச்சாரியாருக்கு ரொம்ப பெரிய மன வருத்தத்தை தந்தது. அதனால் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்து மிருக சஞ்சீவினி அப்படிங்கிற மந்திரத்தை வரமாக பெற்றார். அதன் மூலமாக உயிரை மறுபடியும் கொடுக்குற தன்மை கொண்ட மந்திரம் அது. இதை வச்சுக்கிட்டு நிறைய அசுரர்களுக்கு திரும்ப திரும்ப உயிர் கொடுத்துட்டே வந்தார். ஆனாலும் சுக்ராச்சாரியாருக்கு அதில் திருப்தி ஏற்படலை. அவர் என்ன யோசிச்சாருன்னா, சரி, பார்வதி தேவினால் தக்ஷனுக்கு ஒரு சாபம் இருக்குது, அதாவது அவர் அசுரனாக போகணும் அப்படின்ட்டு. அந்த சாபத்தை நம்ம உண்மையாக்கி அவர் அசுரனாக்கிட்டா நம்மளுடைய அசுர குலத்துக்கு இன்னும் பலம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதற்கான முயற்சியிலையும் ஈடுபடுறாரு. அதாவது காசிப முனிவருக்கும் அதிதிக்கும் பிறந்த 66 கோடி அசுர குழந்தைங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், எப்போ அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அசுர குலவருக்கு. இதுக்காக அசுரேந்திரனுடைய மகள் சுரசை அவங்க சுக்ராச்சாரியாருக்கு ரொம்ப பயபக்தியோட இன்முகத்தோட பணிவிடை செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பல கலைகளை கற்றுக் கொடுக்குறாங்க. பல மந்திர உபதேசங்களை, மாய மந்திரங்களை, யாருக்குமே தெரியாத பல கலைகளை கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு மாயை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. எதுக்காகனா அசுர குலத்தை அழைக்கிறதுக்காக ஒரு திட்டம் தீட்டியிருந்தாங்க, அதை செயல்படுத்துறதுக்காக. அதுக்காக சுரசையும் தன்னுடைய தந்தையான அசுரேந்திரன் கிட்ட அனுமதி கேட்குறாங்க. அவரும் ரொம்ப சந்தோஷமாக, நம்ம அசுர குலத்துக்காகத்தானே அப்படின்னு அனுமதி கொடுத்துட்றாரு. அவருடைய திட்டம், அதாவது சுக்ராச்சாரியோடைய திட்டம் என்னன்னா, அசுரர்களுடைய தந்தையான காசிப முனிவரிடம் சென்று மறுபடியும் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை பெற்றெடுக்கணும் அப்படிங்கிறது தான். இதுக்கு மாயையும் சந்திக்கிறாங்க. காசிப முனிவர் அந்த நேரம் பார்த்து வனத்தில் கடுமையான தவம் மேற்கொண்டிருந்தார். ரொம்ப காலமாக தவத்தில் இருக்கார். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் தவம் இருந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு மாய லோகத்தையே அங்கே உருவாக்கிடுறாங்க. மாய மாளிகை,
கண்ணை கவரும் வண்ணம் இருந்துச்சு. நிறைய பூந்தோட்டம், அங்கே எழில்மிகு மலர்கள், மரங்கள்னு எல்லாமே மாயலோகம் மாதிரியே இருந்துச்சு. அதை காசிவ முனிவர் தவத்திலேருந்து கண் விழிச்சு பார்க்குறாரு. அவருக்கு ஒரே பிரமிப்பு. என்னடா இது, இது நம்ம இருந்த காடு தானா, இவ்வளோ ஒரு அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தவம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அங்கே ஒரு மாளிகை இருந்தது அவர் கண்ணில் பட்டுச்சு. அங்கே போய் பார்க்குறாரு. அதுக்குள்ளே ஒரு அழகான பெண் இருந்தாங்க. அவங்கள பார்த்ததுமே காசிவ முனிவருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுருச்சு அந்த பெண் மேலே. அந்த பெண்ணுடன் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்க ஆரம்பிச்சிருச்சு. காசிவ முனிவர் புலம்பவே ஆரம்பிச்சிட்டாரு மாயை கிட்ட. அதாவது, நீ அழகாக இருக்க, இது இந்த மாளிகை உன்னுடையதா, இது ரொம்ப அழகாக இருக்குது, உன்னை பற்றி சொல்லு அப்படின்னு அவராக போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. தான் ஒரு முனிவர் அப்படிங்கிறது சுத்தமாக மறந்துடுறாரு. உடனே மாயை பொய் சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் இங்கே இருக்க மலையில் வாசம் செய்கிற ஒரு சாதாரண பெண்ணு தான். இந்த மாளிகை யாருதுன்னா எனக்கு தெரியாது. அழகாக இருந்தது, வந்து பார்த்தேன். நான் இங்கே உள்ளே இருக்கேன். வேணும்னா இந்த மாளிகையை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப முற்படுறான். அப்போ உடனே முனிவர் சொல்கிறாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு. உடனே அந்த இளம்பெண் கண்டிப்பாக முடியாது, நீங்களும் ஒரு முதியவர், நான் ஒரு இளம்பெண், இது சாத்தியமற்றது, உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு முனிவர்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரிலாம் பேசுறது உங்கள் தகுதிக்கு கண்டிப்பாக பொருந்தவே இல்லை, ரொம்பவும் தரம் தாழ்ந்தது மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. இதை காசிப முனிவரால் ஏற்றுக்கவே முடியல. அவர் ரொம்பவும் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. மாயையோட எண்ணம் தான் இருக்கே தவிர அவர் தவம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அதை சுத்தமாக மறந்து போயிடுறாரு. தவம் இருந்தவர் இப்போ மாயை மாயைன்னு புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. எங்கே பார்த்தாலும் மாயை தான் தெரியுது. மானை பார்த்தா மாயை மாதிரி தெரியுது, ஒரு பறவையை பார்த்தா மாயை மாதிரி தெரியுது, பட்டாம்பூச்சியை பார்த்தா கூட மாயை உருவம் தான் தெரியுது அவருக்கு. எல்லா இடத்துலையும் அலைஞ்சு தெரிகிறாரு. ஆனால் மாயை கண்ணப்படலை. சூரியன் என்னடா இது இழிவான நிலை, இப்படியா ஒரு முனிவன் ஒரு பெண் மேலே மோகம் கொண்டு இருக்கிறது அப்படின்னு வெட்கி குனிந்து தலை குனிந்து மறையிற மாதிரி இருந்தது. இரவாக ஆக அவருக்கு மாயையுடைய எண்ணம் ரொம்பவும் ஜாஸ்தியாகிடுச்சு. அந்த நேரம் பார்த்து மாயை அவர் முன்னாடி தோன்றாங்க. அவங்களுக்கு தான் தெரியுமே, அவங்க வந்ததே காசிப முனிவரோட ஒன்றாக இருந்து குழந்தைகளை பெற்றுக்கணும், அசுர குலத்தை தழைக்க செய்யணுங்கிற நோக்கம்தான். ஆனால் முனிவரை கொஞ்சம் ரொம்பவுமே புலம்ப விட்டுட்டாங்க. அவங்க வேணும்னு தான் செஞ்சாங்க. ஆனால் மாயை பார்த்ததும் முனிவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு சொல்ல வராத ஒரு உணர்வு அவருக்கு. ரொம்ப பரவசமாயிடுறாரு. மாயை சொல்கிறாங்க, சரி நான் நீங்கள் இவ்வளோ கெஞ்சி கேட்குறீங்க என்கிட்ட, அதனால் நீங்கள் உங்களுடைய ஆசைக்கு நான் இணங்குறேன், உங்களோட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் சில நிபந்தனைகளை விதிக்கிறாங்க. அதாவது, இந்த வயோதிக தோற்றத்தோடு இருக்க உங்களோட என்னால் இருக்க முடியாது, அது எனக்கு அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் ஒரு அழகான இளைஞனாக மாறணும், அப்போ தான் நான் உங்கள் கூட இருப்பேன் அப்படிங்கிறாரு. உடனே காசிப முனிவரும் தன்னுடைய சக்தியால் அந்த மாதிரி மாறுறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நிபந்தனைகள் என்ன இருக்கிறாங்கன்னா, அவங்க என்னென்ன மாதிரி உருவங்கள் எடுக்கிறாங்களோ அதே உருவங்களை எடுத்து தான் அவங்க கூட இருக்கணும், ஒன்றாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லிடுறாங்க, எனக்கும் உருமாறுற சக்தி உண்டு, அதை கொண்டு நான் என்னால் உருமாற முடியும், அதே மாதிரி நீங்களும் உருமாறணுன்றாங்க. இப்போ காசிப முனிவர் எதை கேட்டாலும் ஒத்துக்கிறாரு. சரி அப்படின்றாங்க. 1ஆம் ஜாமத்தில் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. அழகான இளைஞியாக ஒரு உருவம் எடுத்து அந்த மாளிகைக்குள்ளே போகிறாங்க. தாமரை போல பிரகாசமான முகம் கொண்ட ஒரு குழந்தை பிறக்குது. பத்மாசுரன் அவர் தான் சூரபத்மன் ஆகிறார் பின்னால். அவங்களுடைய வியர்வையிலிருந்து 30,000 அசுரர்கள் பிறக்கிறாங்க. 2ஆம் ஜாமத்தில் சிங்கமாக உருமாறி ஒன்றாக இருக்காங்க. அப்போ 1000 முகங்கள் 2000 கைகள் கொண்ட சிங்கமுகன் அப்படிங்கிற அரசன் பிறக்கிறாங்க. அந்த தருணத்தில் 40,000 அசுரர்கள் சிங்கமுகன் அசுரர்கள் பிறக்கிறாங்க அவங்க வியர்வையிலிருந்து. 3ஆம் ஜாமத்தில் யானை உருவம் கொண்டு ஒன்றாக இருக்காங்க. தாரகாசுரன் அப்படிங்கிற அரக்கன் பிறக்கிறான். அப்போ அவங்களுடைய வேர்வையிலிருந்து 40,000 யானை முகம் கொண்ட அசுரர்கள் பிறக்கிறாங்க. அடுத்ததாக 4ஆவது ஜாமத்தில் ஆடு உருக்கொண்டு 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. அப்போ அஜமுகி அப்படிங்கிற அரக்கி பிறக்கிறாங்க.
30,000 ஆடு முகம் கொண்ட அரக்கர்கள் பிறக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னமும் காசிப முனிவருக்கு ஆசை தீரலை. அதனால் அடுத்த பகல் பொழுதிலும் 2 பேரும் பல மிருகங்களுடைய உருவங்களை கொண்டு ஒன்றாக இருக்காங்க. உதாரணமாக காட்டெருமை, பன்றி, கரடி, புலி, குதிரை, மான், காண்டா மிருகம் அப்படின்னு பல உருவங்களில் ஒன்றாக இருக்காங்க. இதன் மூலமாக 2 லட்சத்துக்கும் மேலான அசுரர்களை பிறக்கிறாங்க. இவங்க ஒன்றா இருக்கும் போது பிறந்த குழந்தைங்கள் எல்லாம் குழந்தைங்களாக பிறக்கலை, இளைஞர்களாகவே பிறக்கிறாங்க. ஏன்னா காசிப முனிவருக்கும் தவ வலிமை அதிகம், மாயையும் மாய சக்தியும் பல மந்திர உபதேசங்களை பெற்ற ஒரு மாய அரக்கி. இந்த காரணத்தினால தான் பத்மாசுரன் ரொம்ப பணிவோட தன்னுடைய தாய் தந்தையை வணங்கி நிற்கிறான். சொல்லுவாங்க இல்லையா, எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அப்படிங்கிற மாதிரி. நல்ல குழந்தையோ தீய குழந்தையோ அவங்கள வளர்க்குற விதத்தில் தான். பத்மாசுரன் பிறந்ததும் காசிப முனிவர்கிட்ட வணங்கி நின்று, நான் என்ன செய்யணும் தந்தையே, எதற்காக எங்களை பெற்றெடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே சொல்கிறாரு, நீ தர்ம முறைப்படி வாழணும், சிவபெருமானை நோக்கி தவம் செய். அதை தவிர நமக்கு பெரிய சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தால் கிடைக்காத தவம் வரம் கூட நமக்கு கிடைக்கும். தியானம் செய், மன ஒருமைப்பாடோடு தியானம் செய், நீ கேட்குற வரம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காசிப முனிவர் ஆழ்ந்த தியானத்துக்கு போயிடுறாரு. இதுதான் தருணம்னு மாயை என்ன சொல்கிறாங்க, மாயை பத்மாசுரனையும் மற்ற 2 லட்சம் பேர் இருக்காங்கள அசுரர்கள், அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அறிவுரைங்கிற பேரில் தப்பான விஷயத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் துறவரம்லாம் போக வேணாம், அதுக்காகலாம் ஒன்றும் உங்களை பிறப்பிக்க செய்யலை. நீங்கள் இந்த உலகத்தையே ஆளணும், தேவர்களை வெற்றி கொள்ளணும், பல வீர தீர செயல்களெல்லாம் செய்யணும், எல்லா பிரபஞ்சங்களையும் நீங்கள் தான் ஆளணும். அதற்கான வேலைகளை நீங்கள் ஆரம்பிங்க, அதுக்காக தியானம் பண்ணுங்க, தவம் செய்யுங்க, யாகங்கள் மேற்கொள்ளுங்க. இந்த இடத்துலையே வடதீபம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே யாகம் செஞ்சால் நீங்கள் செஞ்ச யாகத்தோட பலன் பன்மடங்காக பெருகும். அதனால் எல்லாரும் அங்கே போங்க. உடனே உங்கள் யாகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நானே கொண்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தந்தை தாயை வணங்கிட்டு பத்மாசுரனும் அவங்களுடைய சகோதரி இருக்காங்களே அந்த அரக்கர் கூட்டமே அந்த இடத்தையே ஒரு கலேபரமாக்குற மாதிரி சத்தத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க வடதீபத்தை நோக்கி. உடனே இப்போ காசிப முனிவர் கண் முழிக்கிறாரு. கண் முழிச்சதும் அவர் கேட்குற முதல் கேள்வி, நம்ம குழந்தைங்கள்லாம் எங்கே அப்படின்னு. மாயை சத்தமாக ஏளனமாக சிரிக்கிறாங்க. சிரிஞ்சிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன சாதாரண பெண்ணுன்னு நினச்சிங்களா? நான் அரக்க குலத்தில் பிறந்தவங்க. அரக்க குலத்தை தழைக்க செய்யறதுக்காக தான் உங்களோட ஒன்றாக இணைந்து இத்தனை லட்சம் அசுரர்களை குழந்தைகளாக பெற்றெடுத்துன்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் காசிபருக்கு வருத்தம் இல்லை, மன உளைச்சல் இல்லை. என்னடா இப்படி தப்பு பண்ணிட்டோமே ஒரு மோகத்தினால அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலுக்கே ஆளாயிடுறாரு. ஆனால் மாய உலகமும் மாயையும் ஏளனமாக சிரிச்சிட்டு உடனே அங்கேருந்து மறைஞ்சிடுறாங்க. அப்போது பிரம்மன் தோன்றாரு. பிரம்மன் காசிபருடைய தந்தையாச்சு. காசிபருக்கு சொல்கிறாரு, மன்மதனோட வலையிலிருந்து வெளிவர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சரி, இருந்தாலும் நீ காமத்து எண்ணத்தினால இந்த தவறை செஞ்சுட்ட, உலகத்தையே ஆபத்தில் தள்ளிட்ட. இதற்கான தீர்வு என்னவா இருக்கும்? நீ சிவபெருமானை நோக்கி தவம் செய், அவர் தான் இவங்க எல்லாருக்கும் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உலக ஆபத்தை அப்போ தான் சிவபெருமானால் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. இப்போ என்ன ஆகுது, அந்த குழந்தைகள் எல்லாம் ஆரவாரத்தோட வடதீபம் நோக்கி போகிறாங்க இல்லையா. போகிற வழியில் சுக்கராச்சாரியரை பார்க்குறாங்க. சுக்கராச்சாரியார் தான் குலகுருன்னு அவங்களுக்கு தெரியாது. இவருக்கோ இது யாராக இருக்கும், இப்படி எல்லாம் விலங்குகளோட முகம் கொண்டவங்களாக இருக்காங்களே, ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்களேன்னு அவரே ஒரு நிமிஷம் பயந்துடுறாரு. பயந்துக்கிட்டு பத்மாசுரன் பக்கம் பார்க்குறாரு. உடனே பத்மாசுரனை நோக்கி கேட்குறாரு, நீங்கள்லாம் மாயையோட குழந்தைகளா அப்படின்னு. பத்மாசுரன் ரொம்ப அதிகாரமாக தான் பதில் சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி, நீங்கள் யார் எங்களை கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னும் போது சுக்கராச்சாரியார் சொல்கிறாரு, அடப்பாவீங்களா, நான் தான்ப்பா உன் குலகுரு. நல்ல வேலை நீங்களாம் அசுர குலத்தில் பிறந்தீங்க, இல்லைன்னா நானே உங்களை பார்த்து பயப்பட வேண்டிய நிலைமை வந்திருக்குமே. உங்களெல்லாம் தோற்றுவிக்க சொன்னவனே நான் தான் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் பத்மாசுரன் முதல்கிட்ட எல்லாரும் அவரை ரொம்ப பணிவாக வணங்குறாங்க. அவங்களுக்கு தேவையான மந்திர உபதேசங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாரு.
மறுபடியும் அவங்க வடதீபம் நோக்கி பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பெரிய யாகசாலை அமைக்கிறாங்க. எவ்வளோன்னா ஒரு 10,000 யோசனை கொண்ட நீளம் கொண்ட யாகசாலை அமைக்கிறாங்க. அதில் 1000 யோசனை அளவுக்கு யாக குண்டம் மட்டும் இருந்தது. 108 அக்னி குண்டங்கள் சின்ன சின்னதாக அமைச்சாங்க. அதை சுற்றி சிறு சிறு யாக குண்டங்களும் இருந்தது. யாக பொருட்களை மட்டும் மாயை கொண்டு வந்தாங்கல்ல, அது எவ்வளோ தூரத்துக்கு இருந்ததுன்னா 3000 யோசனை தூரத்துக்கு இருந்துச்சு. யாகம் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10,000 வருஷம் தொடர்ந்து யாகம் நடந்துச்சு. சிங்கமுகன் 108 யாக குண்டங்களில் யாகம் பண்ணார். தாரகாசுரன் 1008 சின்ன சின்ன யாக குண்டங்களில் பண்ணிட்டு இருந்தார். இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, பத்மாசுரன் என்ன பண்ணார், யாகம் பண்ணிகிட்டே இருக்கும் போது இவ்வளோ நாள் ஆகியும் சிவபெருமான் நமக்கு காட்சியே தரலைன்னு சொல்லிட்டு தன்னுடைய கைகளெல்லாம் வெட்டி அதில் வடிஞ்ச ரத்தத்தெல்லாம் யாக குண்டத்தில் விட ஆரம்பித்தார். இதை பார்த்த சிங்கமுகனும் தாரகாசுரனும் அதே மாதிரி செஞ்சாங்க. இதை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களே, இதோட நிறுத்தலை. சிங்கமுகன் ஒரு படி மேலே போய் தன்னுடைய தலையையும் வெட்டி யாக குண்டத்தில் போட்டாச்சு. யாக குண்டத்தில் போட்டாச்சா, இப்போவும் சிவபெருமான் வரலை. பத்மாசுரன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிவபெருமான் நம்ம தவத்துக்கு இன்னுமா மெய் மறந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாக குண்டத்துக்குள்ளேயே குதித்து உயிரை விட்டுடுறாரு. இதை பார்த்த சிங்கமுகனுக்கு ரொம்பவும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அவருடைய தலை வெட்டி போட்டாலும் மறுபடியும் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை தலையை வெட்டி முதல் தடவை போட்டப்போ தேவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். ஆஹா, அடக்கடவுளே, ஒரு அசுரனாவது போனா உங்களுடைய அருளால் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் தலை மறுபடியும் முளைக்க ஆரம்பித்ததும் அவங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததாக பத்மாசுரன் அந்த யாககுண்டத்துக்குள்ளே விழுந்ததும் சிங்கமுகனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அவரும் அந்த யாககுண்டத்துக்குள்ளே விழுறதுக்கு தயாராகிறாரு. அந்த நேரம் பார்த்து வயதானம் தோற்றம் கொண்ட ஒரு முதியவர் அங்கே வராரு. வந்ததும் அங்கே இருந்தவங்களெல்லாம் பார்த்து கேட்குறாரு, நீங்கள் எல்லாம் யார், எதுக்காக இந்த யாகத்தெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு பல கேள்விகள் எல்லாம் கேட்டப்போ சிங்கமுகன் சொல்கிறாரு, உங்களை பார்த்தா அந்த சிவபெருமான் மாதிரி தான் எனக்கு தோணுது. நாங்கள்லாம் சிவபெருமானை நோக்கி தான் தவம் செய்கிறோம். ஆனால் சிவபெருமானுக்கும் எங்கள் மீதெல்லாம் இறக்கமே வரலை. அதனால் எங்கள் அண்ணன் பத்மாசுரன் இந்த யாககுண்டத்தில் விழுந்து தன் உயிரையே கொடுத்துட்டாரு அக்னிக்கு இரையா. அடுத்ததான் நானும் அதை தான் செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் போது சரி ஒரு வரம் தராரு. அதாவது திடீர்னு அவருடைய தலையிலேருந்து ஒரு நதி அப்படியே காட்டாற்று வெள்ளம் மாதிரி சாலையில் இருந்த அக்னி தேவன் எல்லாரையும் சமாதானப்படுத்தி அணைச்சிட்டாரு. இப்போது சிவபெருமான் உமாதேவியோட ரிஷப வாகனத்தில் காட்சி தராங்க. அவங்களுக்கு வேண்டிய வரத்தை தர்றதுக்கு சிவபெருமான் தயாராக இருக்காங்க. பத்மாசுரனுக்கு உயிரும் கொடுத்தாச்சு. இப்போது பத்மாசுரன் என்ன கேட்குறான் அப்படின்னா, 1008 அண்டங்களையும் நான் அரசாளணும் அப்படின்னு சொல்லிட்டு, அழிவில்லாத வாழ்க்கை வேணும் அப்படின்னு, தேவர்களுடைய ஆயுதம் எல்லாம் எனக்கு வேணும், எல்லா அண்டங்களுக்கும் என்னால் பயணம் செய்ய முடியணும், பல கோடி வருஷங்களுக்கு நான் தான் அரசாளணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. யாராலையும் எங்களை அழிக்க முடிய சக்தி இருக்கவே கூடாது, அழிவற்றவனாக இருக்கணும்னு கேட்குறாங்க. சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, நீ கேட்டதை விட அதிகமான விஷயங்களை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, பல கோடி வருடங்கள் நீ அரசாளுவ, உனக்கு 4 வகையான சேனைகளை நான் தரேன், உங்களுக்கு இந்திர விமானம், சிங்க வாகனம், பாசுபதாஸ்திரம் போன்றவற்றையும் நான் தரேன், 108 யுகம் தான் ஆனால் உன்னோட வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. பத்மாசுரனுக்கு ஒரு வகையில் சந்தோஷம், கேட்டதை விட ஜாஸ்தியான வரங்கள் கிடச்சிருச்சு, ஆனால் இவ்வளவு காலம்தான் வாழ முடியும்னு சொல்கிறாருன்னு ஒரு வருத்தமும் இருந்துச்சு. சிவபெருமான் சொல்கிறாரு, அதாவது என்னுடைய சக்தியால் மட்டும்தான் உனக்கு அழிவு ஏற்படும் அப்படிங்கிற வரத்தையும் கொடுத்துட்டாரு. பத்மாசுரனுக்கு தெரியும், அவ்வளோ சீக்கிரம் சிவபெருமான் யாரையும் தன் பக்தர்களை அழிச்சிட மாட்டாருன்னு. அதனால் ஒரு ஆணவமும் தலைக்கேற ஆரம்பிச்சு. அசுர கூட்டம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிடுச்சு. இன்னும் பல கோடி அசுர சேனைகளை வேற கொடுத்துட்டாரா, அப்பா என்ன ஒரு ஆரவாரம். அதே நேரம் காசிப முனிவருக்கு ஒரே மன வருத்தமாக இருந்துச்சு. நம்மளால தானே இந்த உலகத்துக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து வந்துடுச்சு அப்படின்னு. சுக்கராச்சாரியாருக்கோ ஆனந்தம் தலை கேறிடுச்சு. இந்த வரத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு பத்மாசுரன் ரொம்ப மரியாதையான பையன்தான், அப்பா கிட்ட தான் போகிறாரு காசிப முனிவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக.
தந்தையே, நான் சிவபெருமான் கிட்ட தவம் இருந்து இந்த மாதிரி வரங்கள் எல்லாம் வாங்கிட்டேன். அதுவும் 1 வருடம் 2 வருடம் இல்லை, 10,000 வருடம் கடுமையான தவம் இருந்து வரம் வாங்கியிருக்கேன்னு. இவருக்கு தான் தெரியுமே சிவபெருமான் இந்த மாதிரி வரத்தெல்லாம் கொடுத்துட்டாருன்னு. இப்போ நம்ம நல்லது சொன்னால் மட்டும் இந்த பையன் கேட்கவா போகிறான்? தேவையில்லாமல் சொல்லி நம்ம எதுக்கு வம்பல மாட்டுறதுன்னுட்டு, நீ நேராக சுக்கராச்சாரியார்கிட்ட போப்பா, அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே பத்மாசுரனும் அவங்களுடைய சகோதரர்களும் சுக்கராச்சாரியார்கிட்ட போகிறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதும் அவர் ஆனந்த கூத்தே ஆடிட்டார். பாவச் செயல்கள் எல்லாம் செய்கிறதுக்கு நல்லா வழிகாட்ட ஆரம்பித்தார். ஆனால் தினமும் நீங்கள் சரியான விதத்தில் சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சிடணும். அதுக்கு எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது. எல்லா அண்டங்களையும் உங்கள் வசமாக்கிடணும். எல்லா இடத்துலையும் உங்கள் ஆட்சி தான் நடக்கணும். சிவபெருமானோட வரத்தை நீங்கள் சரியாக பிரயோகம் பண்ணணும். நீங்கள் அந்த சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கியும் ஒரு இடத்துல அமைதியாக இருந்தீங்கன்னா எல்லாரும் உங்களை ஏளனமாக பார்ப்பாங்க. அதனால் எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படணும். உங்கள் வேலையை ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல இந்திர விமானம், அது பறக்கும். அது கோடி குதிரைகள், கோடி சூரிய பிரகாசம் கொண்டது. அதை யாருது அப்படின்னா பத்மாசுரன். சிங்கமுகன் 10 லட்சம் யானைகளும் 10 லட்சம் குதிரைகள் 10 லட்சம் பூதங்கள் இழுக்கக்கூடிய தேர் இருந்துச்சு. தாரகாசுரன் 10,000 குதிரைகள் கொண்ட பறக்கும் தேர். இந்த மாதிரி மற்ற அசுரர்களும் கோவேறு கழுதை, யானை, புலி, சிங்கம், ஒட்டகம், இந்த மாதிரி பல மிருகங்களை வாகனமாக வச்சுருந்தாங்க. இந்த வாகனங்கள்லாம் தேர்கள்லாம் ஏறி அவங்க முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, செல்வம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. அதனால் அதை முதல்ல நம்ம வசமாக்கணும் அப்படின்னு பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த அசுர கூட்டம் பயணம் செய்யுது இல்லையா, இவங்களுடைய தூரம் மட்டும் எவ்வளோ பெரிய சேனையாக இருக்குன்னா 3 கோடி யோசனை தூரம் இருக்கான். இவங்கெல்லாம் சேர்ந்து முதல்ல போன இடம் அலகாபுரி. யாரோட இடம்? குபேரப்பட்டினம். படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. குபேரனுக்கு தெரிஞ்சு போச்சு, சிவபெருமானுடைய வரமும் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம இவங்கிட்ட போரிட்டெல்லாம் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு அவருக்கே தெரிஞ்சிருச்சு. அவர் என்ன பண்ணுறாரு, காலில் விழுந்து ரொம்ப அழாத குறையாக அவர் கேட்குறாரு கண்ணீர் மலக, நான் உனக்கு அடிமையாக இருக்கேன்ப்பா, சரணடைஞ்சிடுறேன். எல்லா செல்வத்தையும் நீ கேட்குறப்போ கொண்டு உன் காலடியில் கொட்டுறேன், என்னை விட்டுடுன்னு. அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அலகாபுரியையே அந்த அசுர கூட்டம் கொள்ளையடிச்சிடுது. என்ன செய்யறது, அலகாபுரி அவங்க வசமாயிடுச்சு. அவர் அவ்வளோ பெரிய மனசு பண்ணி சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. அடுத்ததாக வடகிழக்குங்கிறது ஈசானன் அப்படிங்கிறவருடைய இடம். அதை பார்த்ததும் பத்மாசுரன் சொல்லிட்டான், வேணாம் அந்த பக்கம் மட்டும் போகாதீங்க, அவரை பார்த்தா ஈசன் மாதிரியே சிவன் அம்சம் மாதிரியே இருக்குது, அதனால் அந்த பக்கம் மட்டும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால அசுர கூட்டம் அந்த பக்கம் போகவே இல்லை. அதனால தான் இன்றளவும் நம்ம ஈசான்ய மூலையில் பூஜை அறையை வச்சு வணங்குறோம். அதனால் நமக்குள்ளே இருக்க அரக்க குணங்களும் அழிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் நல்ல சக்திகள் மட்டுமே நமக்கு எப்போதும் துணையாக இருக்கும். அது சிறப்பு. அதே மாதிரி அடுத்ததாக கிழக்கு நோக்கி போகிறாங்க. கிழக்கு திசையில் தான் தேவலோகம் இருக்குது. இந்திரன் இதை கேட்டதும் அங்கே இருப்பானா, உடனே மாயமாக மறைஞ்சிடுறாரு. அமராவதி நகரமே இப்போது அரக்கர்கள் வசமாயிடுச்சு. தேவ பெண்களெல்லாம் சிறைப்பிடிச்சாச்சு, தேவர்களை அடிமையாக்கியாச்சு. அங்கே இருக்க செல்வங்களை எல்லாம் தேவர்கள் தலையிலேயே வச்சு அடிமைகள் போல் எடுத்துக்கிட்டு இவங்க அசுர லோகத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக என்ன ஆகுது, அக்னியோட கோட்டைக்கு போகிறாங்க. அக்னியோட கோட்டைக்கு போனால் அக்னி பகவான் சும்மா இருப்பாரா, அவருடைய வீரத்தை காட்ட ஆரம்பிக்கிறாரு. நெருப்பு கனலால் அசுரர்கள் எல்லாம் தாக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் ஓடுறாங்க. அப்போது தாரகாசுரன் என்ன பண்ணுறான், பாசுபதாஸ்திரத்தை ஏவுறான். பாசுபதாஸ்திரத்தை மீறி அவரால் ஒன்றும் பண்ண முடியல, பழிய ஆரம்பிக்கிறாரு. உடனே தாரகன் அக்னி கிட்ட சொல்கிறாரு, நீ ஏன் இந்த இடத்துக்கு அதிபதியாக இரு, நான் என்ன வேலை சொல்கிறேனோ அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்தது தெற்கு யமலோகத்துக்கு போகும்போது யமதர்மராஜா ரொம்பவுமே சிறப்பாக யோசிச்சிருக்காரு. அங்கே விளைஞ்சிருந்த பயிர்களான அரிசி, உளுந்து, மற்ற பயிர்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் நுழைவாயிலில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் இங்கே ஊருக்குள்ளே வர வேணாம், உங்கள் உத்தரவு இல்லாமல் நான் யார் உயிரையும் எடுக்க மாட்டேன், நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படியே நடந்துக்கலாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறார். தாரகாசுரன் கிட்ட மண்டிட்டு கேட்குறார். ஆனால் அதுக்குள்ளே
அந்த யமலோகத்தையும் அவங்க எல்லாம் என்ன செய்யணுமோ செஞ்சாச்சு. அடுத்ததாக வருணலோகம், வாயு பகவான் கிட்ட, நிருதி, இவங்க எல்லாருக்கிட்டையும் போகிறாங்க. இவங்க எல்லாரையும் சிறையும் பிடிச்சிடுறாங்க. இந்த தேவலோகத்து தேவர்களை பண்ணது பத்தாம அடுத்ததாக அவங்க போகிற இடம் வைகுண்டம். வைகுண்டத்துக்கு போகிறத ஸ்ரீதேவி பூதேவி யோசிக்கிறாங்க. என்னடா இது, அசுர கூட்டம் இங்கே தான் வருது. இந்த விஷ்ணு பகவானும் இந்த அனந்த சயனத்தில் இருக்காரு, இவர் ஏன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. விஷ்ணு பகவான் கிட்ட, ஐயனே என்ன இது, நீங்கள் இப்போ உறங்க வேண்டிய நேரமா, தயை கூர்ந்து எழுந்துங்க அப்படின்னு ரொம்பவும் கெஞ்சுறாங்க. உடனே விஷ்ணு பகவான் சொல்கிறாங்க, சிவனுடைய வரம் பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ பயந்து மட்டும் என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆகாது. சரி, இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணும். அதாவது அவருக்குள்ளே என்னென்னா, சிவனுடைய வருத்தம் பெற்றவங்களுக்கு அவரும் அருள் பாலிக்கணும்னு மனசளவில் நினச்சிட்டாரு. அதனால தான் அவங்கள தாக்கணும்னு நினைக்கல, ஆனால் அவருக்கு கூட போர் புரியறதுக்கு தயாராகிட்டார். விஷ்ணு அவர்கிட்ட இருந்த சக்தி வாய்ந்த ஆயுதங்களான பாஞ்சஜன்ய சங்கு, நந்தகம் அப்படிங்கிற கத்தி, கௌமேதகி அப்படிங்கிற கதாயுதம், சாரங்கம் அப்படிங்கிற வில்லு, சுதர்சன சக்கரம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போர் புரிய ஆரம்பிக்கிறாரு. எவ்வளோ வருஷங்கள்னா 12 ஆண்டுகள் போர், கடுமையான போர் நடக்குது. கடைசியாக சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணுறாரு தாரகாசன் மேலே. அது என்ன ஆகுதுன்னா, ஒரு பதக்கம் மாதிரி, ஒரு சங்கிலி மாதிரி போயிட்டு சங்கிலியில் இருக்க பதக்கம் மாதிரி தாரகாசனுடைய கழுத்தில் ஒட்டிக்குது. இப்போ விஷ்ணு பகவான் சொல்கிறாரு, இந்த சக்கரத்தை என்னுடைய பரிசா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் வைகுண்டத்தையும் நீ விரும்புகிற மாதிரி ஆட்சி செஞ்சுக்கோ அப்படின்னும் சொல்லிடுறாரு. இப்போ பத்மாசுரன், சிங்கமுகன், தாரகன் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எல்லா இடமும் அவங்களுக்கு சொந்தமாயிடுச்சுங்கிற ஒரு களிப்பு வேற. கைலாயத்துக்கு போகிறாங்க. நந்தி தேவர்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு சிவபெருமானை சந்திக்கிறாங்க. சிவபெருமானை வணங்குறாங்க. சிவபெருமானும் வாழ்த்தி அவங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்களெல்லாம் கொடுத்து அண்டங்களுக்கு தலைவரை ஆக்கியாச்சு. விஷ்ணு கிட்ட போயிட்டு தேவர்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த பத்மாசுரனோட தொல்லையிலேருந்து எங்களை காப்பாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஷ்ணு பகவான் சொல்கிறாரு, தக்ஷன் செஞ்ச யாகத்தில் போய் கலந்துக்கிட்டோம் இல்லையா, அது ஒரு நொடியாக இருந்தாலும் இப்போது இத்தனை வருஷங்களுக்கு, அதாவது 108 யுகங்களுக்கு இந்த தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படிங்க சொல்லியாச்சு. அடுத்தது என்ன ஆகுது, சிவபெருமானுடைய அருளால் வீர மகேந்திரபுரம் அப்படின்னு அசுரர்கள் ஒன்று கட்டுறாங்க. அதில் பத்மாசுரனுக்கு யார் முடிசூட்டு விழா நடத்துகிறாருன்னா பிரம்மன் முடிசூட்டுறாரு. விஷ்ணு வைகுண்டத்துக்கு போயிடுறாரு. தேவேந்திரன் வெற்றிலை பாக்கெல்லாம் போட்டால் பிடிக்கிற அந்த துப்புனா பிடிக்கிற பாத்திரத்தை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. வாயு பகவான் சாமரம் வீசுறாரு. குபேரன் பாக்கப்பை வச்சுக்கிட்டு இருக்காரு. சந்திரனும் சூரியனும் வெண்கொற்ற கொடை பிடிக்கிறாங்க. விஸ்வகர்மாவுடைய பெண்ணான பத்ம கோமலை தான் பத்மாசுரனுடைய கோட்டையை அமைச்சது. அவங்களையே அவர் திருமணமும் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய அழகான பெண்களையும் சந்திரனுடைய உதவியால் தன்னுடைய மனைவியை ஆக்கிக்கிறாரு. பத்ம கோமலைக்கும் பத்மாசுரனுக்கும் பானுகோபன், அக்னிமுகன், இரண்யன், வஜ்ரபாகு அப்படின்னு 4 மகன்கள். மற்ற மனைவியர் மூலமாக 3000 மகன்கள் பிறக்கிறாங்க. அடுத்தது சிங்கமுகன். அங்கே இருந்த ஆசிரபுரி அப்படின்னு ஒரு நகரத்தை அமைச்சு அங்கே யமன் மகளான விபூதிகையை திருமணம் செஞ்சுக்கிறாரு. மற்ற மனைவியர் மூலமாகவும் அவருக்கு 100 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. அடுத்தது தாரகாசுரன். அவர் மாயாபுரி அப்படின்னு ஒரு நகரத்தை உருவாக்குறாரு. அங்கே நிருதியோட மகளான சௌரிகையை திருமணம் பண்ணிக்கிட்டு அசுரேந்திரன் அப்படிங்கிற ஒரு குழந்தையும் பெற்றுக்கிறாங்க. இப்போ இருக்காங்க பாருங்கள் அஜமுகி, அதாவது ஆட்டுத்தலை கொண்ட அரக்கி ஒருத்தவங்க பிறந்தாங்க இல்லையா, அவங்க ஒன்றும் சும்மா இல்லை, எல்லாம் என்னென்ன செய்யக்கூடாதோ அத்தனை செயல்களையும் செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குதோ அவங்களுக்கெல்லாம், இவங்களை பிடிக்குதோ இல்லையோ இவங்க கூட வாழ்ந்து தான் ஆகணும். அவங்க அந்தனராக இருந்தாலும் சரி, தேவராக இருந்தாலும் சரி, மானிடராக இருந்தாலும் சரி, யாரையுமே விட்டு வைக்கிறதே கிடையாது. ஒரு முறை என்னாச்சு, இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அரக்கர்களுக்கும் பல பெண்களை இரையாக்கிக்கிட்டே வந்த பாவியாகவும் இருந்தாங்க. ஒரு முறை துர்வாசரை பார்த்துட்டு அவங்களுக்கு ஆசை வந்துடுது அவங்க கூட இருக்கணும்னு. துர்வாசர் கோவக்கார முனிவராக இருந்தாலும் சிவபெருமானுடைய வரத்தை பெற்றவங்களாச்சு இந்த அரக்கர்கள் தான். ஒன்றும் செய்ய முடியல. அவங்க கூட இருந்ததுனால இந்த அஜமுகிக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க.
என்ன அப்படின்னா இல்வலன் வாதாபி அப்படின்னு 2 பேர் பிறக்கிறாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா துர்வாசரை மிரட்டவே ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ காலமாக தவம் இருந்தீங்க இல்லையா, அந்த தவத்தை எங்களுக்கு கொடுங்க, அந்த தவ சக்தின்னு கேட்குறாங்க. உடனே துர்வாசருக்கு கோவம் பசங்களாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சபிச்சிடுறாங்க. ஏன்னா அரக்கர்களில் இந்த மாதிரி துன்புறுத்துறீங்க பாருங்கள் அந்தணர்களையும் முனிவர்களெல்லாம், இதனாலேயே நீங்கள் இறக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சாபம் கொடுத்துடுறாங்க. இல்வலனும் வாதாபியும் கடுமையான தவம் இருக்காங்க பிரம்மாவை நோக்கி. அந்த தவத்தில் யாக குண்டம் அமைச்சதில் இல்வலன் என்ன பண்ணுறான், தன்னுடைய சகோதரனான வாதாபியை போட்டு யாகத்தில் அக்னிக்கு இரையாக்கிடுறான். அப்போ பிரம்மா அவர் முன்னாடி தோன்றுறாங்களா, அப்போ என்ன வரம் கேட்குறான் அப்படின்னா, நான் எத்தனை முறை என்னுடைய சகோதரனான வாதாபியை கொன்றாலும் நான் கூப்பிட்ட உடனே வாதாபி உயிர் பெற்று வந்துடணும் அப்படின்னு பிரம்மாவும் அந்த வரத்தை கொடுத்துட்றாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சாதாரண மக்களை போலையும் முனிவர்கள் போல வேடம் அணிஞ்சுப்பாங்க. அந்த பக்கமாக வர முனிவர்கள் என்ன பண்ணுவாங்க, உணவளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறது. மாய உணவாக இந்த வாதாபி மாறிட வேண்டியது. அதை முனிவர்கள் சாப்பிட்டதும் வயிற்றுக்குள்ளே போயிட்ட வாதாபியை இந்த இல்வலன் வெளியே இருந்து வாதாபி உயிர் பெற்றுவா அப்படின்ன உடனே இந்த வாதாபி முனிவர்களோட வயிற்றை கிழிச்சிட்டு வருது. இந்த மாதிரி நிறைய முனிவர்களை கொன்று குவிச்சிட்டு வந்தாங்க. இந்திரன் மனைவி இந்திராணி மேலே பத்மாசுரனுக்கு ஒரு தப்பான பார்வை. அவங்கள அடைஞ்சிடணும். மாற்றான் மனைவியை பார்க்கறதே தப்பு, அதுவும் இந்த மாதிரி தப்பாக பார்க்கறது எவ்வளோ ஒரு கொடுமையான செயல். அதற்கான தண்டனையை கண்டிப்பாக பத்மாசுரனுக்கு கிடச்சே ஆகணும் இல்லையா. சரி, இந்திராணியை எப்படி யாரால் காப்பாற்றப்படுறாங்கன்னா, சாஸ்தாவரோட பாதுகாவலரான மகாகாலர் அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்திராணியை காப்பாற்றுறாங்க. அவங்க தேவர்களால் இந்த சூரபத்மனோடையும் கொடுமையும் அவங்களுடைய அரக்கர் கூட்டத்தோட கொடுமையும் தாங்கவே முடியல. இது கடையில் சிவபெருமானுக்கு ஒரு எண்ணம், நமக்கெல்லாம் வாகனம் இருக்குது, ஆனால் நம் மகனான முருகப்பெருமானுக்கு வாகனம் இல்லையே, என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. நாரதரை கூப்பிட்டு ஒரு யாகம் செய்ய சொல்கிறாரு. ஆனால் அதனுடைய காரணத்தை நாரதருக்கு சொல்லலை. நாரதரும் சிவபெருமான் சொல்லியாச்சே அப்படின்ட்டு யாகம் பண்ணுறாரு. அப்போ அந்த யாகத்துக்கு அக்னி பகவானுக்கு கொடுக்கறதுக்காக அகவாயு அப்படிங்கிற ஒரு பசுவை கொண்டு வராங்க. அந்த பசுவோட வயிற்றுலேருந்து ஒரு ஆடு ஒன்று பிறக்குது. அந்த ஆடு சாதாரண ஆடு மாதிரி இல்லை, யாருக்குமே அஞ்சாத ஆடாக இருக்குது. எல்லாரையும் முட்டி தள்ளுது. அந்த தேவர்கள் முனிவர்கள் மக்கள்னு யாரையும் பார்க்கல, எல்லாரையும் முட்டி, அதாவது அது கண்ணில் படுற எல்லாரையும் முட்டி கொன்னுடுது. அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான ஆடாக இருக்குது. அந்த யாகசாலையில் இருந்தவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணுச்சா, எல்லா தேவர்களும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாரதர் பண்ண வேலையால் பாரு, நாரதர் யாகம் எதுக்காக பண்ணாருன்னு தெரியல, நமக்கு தொந்தரவு தர்றதுக்காக தான் பண்ணியிருக்காருன்னு திட்டவே ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்ததாக அஷ்டதிக்கஜங்கள் அப்படின்னு இந்த உலகத்தை 8 திசைகளை நின்று காப்பாற்றுற யானைகள் இருக்குது. அந்த யானைகளை போயிட்டு முட்டுது. இதனால் அந்த யானைகளும் அவங்களுடைய இடத்துல இருந்து கொஞ்சம் நகர்றாங்க. உலகமே கொஞ்சம் ஆடி தான் போகுது. அடுத்ததாக அது போகிற இடம் வைகுண்டம். வைகுண்டத்தில் போய் அந்த ஆடு என்ன ஆட்டம் தெரியுமா, அவ்வளோ ஒரு ஆட்டம். இதெல்லாம் முருகப்பெருமான் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. யாராலையுமே இந்த ஆட்டை அடக்கவே முடியலையா. உடனே முருகன் தன்னுடைய படைத்தளபதியில் மேன்மையானவர், அதாவது முதன்மையானவரான வீரபாகுவை பார்க்குறாரு. தன் தலைவருடைய பார்வையை வச்சே அவருடைய எண்ணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆட்டை போய் அடக்கிறாரு. வீரபாகு பிடிச்சி இழுத்துக்கிட்டு முருகனுடைய காலடியில் போடுறாரு. முருகன் திருவடியில் சரணடைஞ்சதும் அந்த ஆடு அமைதியாகிடுது. இப்போது நாரதர் முதலான தேவர்கள்லாம் வராங்க. நாரதர் பணிவாக வணங்குறாரு முருகனை. வணங்கி நின்று, ஐயனே மன்னிச்சிடுங்க, இந்த ஆட்டை உங்களுடைய வாகனமாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. முருகப்பெருமானும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 100 யாகம் பண்ண பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் யாகத்தை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கன்னு உத்தரவும் கொடுக்குறாரு. நாரதரும் போய் சந்தோஷமாக யாகத்தை தொடர்ந்து செய்கிறாரு. அந்த நேரத்தில் கைலாயத்துக்கு பிரம்மதேவன் வராரு, சிவபெருமானையும் பார்வதியும் பார்க்கறதுக்காக. அப்போ முருகப்பெருமான் பிரம்மனை எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறாரு. நீங்கள் எந்த இடத்துல இருந்து வரீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு
பிரம்மனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இது பெரிய சக்தி, அதாவது சிவபெருமானுடைய சக்தி தான் முருகனை அவதரிச்சிருந்தாலும் அவருக்குள்ள ஒரு சின்ன ஆணவம் இருந்தது. அந்த ஆணவம் அவருடைய பதிலும் தெரிஞ்சது. நான் சத்தியலோகத்திலேருந்து வரேன், என்னுடைய தொழில் படைப்பு அப்படின்னு பெருமையாக சொன்னார். உடனே முருகன் கேட்குறாரு, எந்த அடிப்படையில் நீங்கள் படைக்கும் தொழிலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஒரு சின்ன குழந்தைப்பா, நான் சொன்னால் உனக்கு இதெல்லாம் புரியாது அப்படிங்கிறாரு பிரம்மன். அப்போ இல்லை நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு புரியும் அப்படிங்கிறாரு. உடனே ஓம் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் உயிர்களை படைக்கிறேன் அப்படின்னு. அப்போ அந்த ஓம் அப்படிங்கிற பிரணவத்தோட பொருள் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் பிரம்மன் சொல்கிறாரு, நான் தான் அப்படின்னு. உடனே முருகனுக்கு கோபம் வந்துடுது. பிரம்மனுடைய தலையில் கொட்டி, படைக்கும் தொழிலோட அர்த்தமே தெரியல, எந்த அடிப்படையில் படைக்கிறீங்கன்னு, நீங்கள் எப்படி படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பிரம்மனை சிறையில் அடைச்சிட்டு படைக்கும் தொழிலை அவர் எடுத்து சிறப்பாக அதையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தேவர்கள் மூலமாக சிவபெருமானுக்கு இந்த செய்தி தெரியுது. அவருக்கு தான் தெரியுமே, கண்டிப்பாக முருகப்பெருமான் இந்த ஒரு செயலை செய்வாருன்னுட்டு. அவருக்கு கொஞ்சம் பெருமையாகவும் இருந்தாலும் விஷ்ணு பகவான் மற்ற தேவர்கள் எல்லாம் அவங்கக்கிட்ட போயிட்டு மன்றாடுறாங்க. பல காலமாக பிரம்மன் சிறையில் இருக்கார், அவரை நீங்கள் தான் விடுவிக்கணும் அப்படின்னு காரணத்துக்காக சிவபெருமான் முருகன் கிட்ட போயிட்டு பேசுகிறாரு. முருகா, என்ன செய்த நீ பிரம்மனே அப்படின்னு கேட்குறாரு. உடனே சொல்கிறாரு, படைக்கும் தொழில் செய்கிறாரு, ஆனால் அவருக்கு பிரணவத்தின் பொருள் தெரியல, அப்புறம் எப்படி அவரை விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விவாதமே நடக்குது. சிவபெருமான் சொல்கிறாரு, உடனே நீ பிரம்மதேவனை விடுதலை செஞ்சாகணும். ஆனால் முருகப்பெருமான் ஒத்துக்கவே இல்லை, முடியவே முடியாது அப்படின்னு மறுக்கிறாரு. ஆனால் சிவபெருமான் பிரம்மதேவருக்கு உதவியே ஆகணும். முருகா, நான் உன் தந்தை சொல்கிறேன், உடனே செய் அப்படின்னதும் பிரம்மதேவனை விடுதலை செய்கிறாரு. படைக்கும் தொழிலை ஒப்படைக்கணும். ஆனால் பிரணவத்தோட பொருளை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவர் படைக்க ஆரம்பிக்கிட்டோன்னு அதையுமே குருவாக இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போது சிவபெருமான் கேட்குறாரு, எனக்கும் பிரணவத்தின் பொருளை சொல்லு, எனக்கு தெரியலன்னு என்னையும் சிறையில் அடைச்சிட மாட்டியே அப்படின்னு ஒரு சின்ன புன்னகையோட விளையாட்டாக கேட்குறாரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் சந்தோஷமாக உபதேசிக்க ஆரம்பிக்கிறார். எல்லாரும் அறிகிற மாதிரி வெளிப்படையாக இல்லை, ரகசியமாக. ஏன்னா சில மந்திரங்கள் அப்படிங்கிறது யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தான் தெரியணும், எல்லாருக்கும் தெரிஞ்சால் அது ஆபத்தாகிடும் அப்படிங்கிறது காரணத்துக்காக சிவபெருமான் மாணவனாக கீழே அமர்றாரு. முருகப்பெருமான் ஆசிரியராக குருவாக அமர்ந்து ஞான உபதேசம் செய்கிறாரு. சிவபெருமானுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். தன்னுடைய குழந்தையே தனக்கு குருவாக இருக்கிறது யாருக்கு தான் பிடிக்காது. பிரணவத்தின் பொருளை முருகன் கிட்ட உபதேசம் பெற்ற பிறகு சிவபெருமான் கைலாயத்துக்கு வந்து உமையன்னை கிட்ட ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. உமாதேவிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். தன் பிள்ளை இவ்வளவு அறிவுபூர்வமாகவும் நிறைய ஆற்றல் மிகு செயல்களை செய்கிறத நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க. இதே நேரத்தில் விஷ்ணு பகவான் பல அரக்கர்களை அழிச்சு வர்றது முருகனுக்கு துணை செய்யறதுக்காக தான், தசாவதாரம் எடுத்ததே அதன் நோக்கம்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. அப்போது முருகப்பெருமானுக்காக, அதாவது விஷ்ணு பகவானுடைய நெற்றியிலிருந்து பார்வையிலிருந்து 2 பெண்கள் உருவாகிறாங்க. அமுதவல்லி, அதாவது அமிர்தவல்லி, சௌந்தர்யவல்லி அப்படின்னு 2 பேரும் உருவாகிறாங்க. இவங்க இருவரும் வீரனாகவும் இருக்கணும், உலக நன்மைக்காக பாடுபடுறவங்களாகவும் இருக்கணும். அப்பேற்பட்டவங்கள தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த உலக நன்மைக்காக பிறந்த முருகன் தான் நம் மணவாளன் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா முருகன் அமிர்த சௌந்தர்ய முருகன் ஆயிடுவார் அப்படிங்கிறது ஊர்ஜிதம். உடனே ரொம்ப காலம் காத்துக்கிட்டு இருக்காங்க, முருகனே வந்து இவங்களை மனம் செஞ்சுப்பாங்கன்னு. ஆனால் முருகன் வரலை. உடனே 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, நாணல் காட்டுக்கு சென்று கடுமையான தவம் பண்ணுறாங்க முருகனை நோக்கி. இவங்க தவத்தை வச்சு முருகனும் அவங்க முன்னாடி தோன்றி, என்ன வரம் வேணும், நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. எதுவுமே தெரியாத மாதிரி. உடனே 2 பெண்களும் சொல்கிறாங்க அவங்க வந்து யாருடைய மகள்கள், அவங்களுடைய நோக்கம் என்னன்னு சொல்கிறதுக்கு ரொம்பவும் வெட்கப்படுறாங்க. பின்னர் அதை எளிமையான முறையில் முருகப்பெருமானுக்கு உணர்த்துறாங்க, அவர் திருமணம் செஞ்சுக்கிறது தான். ஆனால் முருகப்பெருமான் சொல்கிறாரு, என்னுடைய பிறப்பின் நோக்கம் சூரபத்மனின் வதம், உங்களை திருமணம் செஞ்சுக்கிறது கிடையாது, அந்த வதம் முடிகிற வரைக்கும் நீங்கள் காத்து தான் இருக்கணுங்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறாங்க 2 பேரும். உடனே என்ன பண்ணுறாரு, அமிர்தவல்லியை இந்திரனுடைய மகளாக வளர சொல்கிறாரு. சௌந்தர்யவல்லியை வந்து சிவமுனிக்கு மகளாக ஆக்குறாரு.
இதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அமிர்தவல்லி ஒரு சின்ன குழந்தையாக உருவெடுத்து தேவேந்திரன் மேருமலைக்கு போகிறாங்க. நான் உன்னுடைய சகோதரனான குபேந்திரனின் மகள், என்ன உன்னுடைய மகளாக நினச்சி வளர்த்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. தேவேந்திரனும் சந்தோஷமாக வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அங்கேருந்து ஐராவதம் அப்படிங்கிற யானை ரொம்ப பாசமாக அந்த குழந்தைய வளர்க்குது. அதனால் தெய்வ யானை, தேவசேனா அப்படின்னு பேர் பெறுறாங்க அவங்க. அடுத்தது சௌந்தர்யவல்லி. பூலோகத்துக்கு சிவமுனி வள்ளி மலையில் தவம் செஞ்சுட்டு வந்தார். சிவமுனியாக இருக்கிறது வேறு யாரும் கிடையாது, திருமால். அப்போது திருமாலுக்கும் மகாலட்சுமி மான் உருவத்தில் வராங்க. 2 பேருக்கும் மகளாக குழந்தையா பிறக்கிறாங்க சௌந்தர்யவல்லி. அந்த மான் என்ன பண்ணுது, வள்ளிக்கிழங்கு இருக்கும் இல்லையா, அந்த குழிக்குள்ளே இந்த குழந்தைய வச்சுட்டு குழந்தை பிறந்ததும் போயிடுது. அந்த இடத்துக்கு நம்பி அப்படிங்கிறவர் இருக்கார். அவர் தான் அந்த குழந்தைய எடுத்து வள்ளி அப்படின்னு பேர் வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இதற்கிடையில் என்ன ஆகுது அப்படின்னா, கைலாயத்தில் சோமஸ்கந்தரா சிவபெருமான், பார்வதி, கந்தர் 3 பேரும் காட்சி தராங்க. தேவர்கள் எல்லாம் வாழ்த்தி வணங்கிட்டு பூமழை பொழிஞ்சிட்டு தங்களுடைய குறைய சொல்கிறாங்க. அதாவது சூரபத்மனின் வதம் இன்னும் நடக்கலையே அப்படின்னு. உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, முருகனுடைய 11 கைக்கும் 11 ஆயுதத்தை கொடுத்து 1,00,000 குதிரை பூட்டிய தேரையும் கொடுக்குறாங்க. பார்வதி தேவி தன் வலிமை மிக்க சக்தியை வேலாக மாற்றி கொடுக்குறாங்க. விஷ்ணு பகவான் வாயு பகவானை கூப்பிட்டு, நீ தான் இந்த தேரோட சாரதியாக இருக்கணும் அப்படின்னு பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. வசிஷ்டர், நாரதர் போன்றவர்களெல்லாம் நல்ல மந்திரங்களோடு வாழ்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தேவதட்சனான தவஷ்டா இவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்க்குறாங்க. தளபதிகளுக்கும் தேர்கள்லாம் தயாராகிடுச்சு. யானை, சிங்கம் இழுக்கிற மாதிரி பல பலம் பொருந்திய தேர்கள். உடனே அந்த கூட்டமே தயாராகிடுச்சு போருக்கு கிளம்ப. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல்னு முழங்கிக்கிட்டு சூரபத்மன் அழிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. அவங்க போகிற வழியில் பெரிய மலை ஒன்று இருந்தது. அதுதான் கிரௌஞ்ச மலை. அப்போது அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, கிரௌஞ்ச மலை அப்படிங்கிறது ஒரு பறவை, கிரௌஞ்ச பறவை. அகத்தியரோட சாபத்தினால தான் அது மலையாக இருக்குது. ஒரு முறை இந்த கிரௌஞ்ச பறவை அகத்தியரை மலையாக மாதிரி அந்த அரக்கன் ரொம்பவும் தொந்தரவு செஞ்சான். அப்போ அகத்தியர், நீ மலையாகவே போயிடுன்னு சாபம் கொடுத்தாரு. அதனால தான் இது இப்போ மலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மாய மலை, இது தாரகாசுரனோட நண்பன் அப்படின்னு சொன்னது. சூரபத்மனுக்கு முன்னாடியே பிறந்த அரக்கன் இவன் அப்படின்னு சொல்லாச்சு. முருகப்பெருமான் வீரபாகு தன்னுடைய படைத்தளபதியான வீரபாகுவை தாரகாசுரன கோட்டைக்கு போய் பார்த்துட்டு வர சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, 54 படைத்தளபதிகளோட ஒரு கிட்டத்தட்ட பாதி படைகளை கூட்டுக்கிட்டு துணைத் தலைவராக வீரகேசரியை அழைச்சிக்கிட்டு தாரகாசுரனோட கோட்டையை நோக்கி போகிறாரு. அங்கே மகேந்திரபுதியில் இதே நேரத்தில் அபசகுனங்கள்லாம் நடக்குது. அதாவது கழுதி சத்தம், நரி ஊழையிடுறது, ரத்த மழை, சூரியனே காணும். அங்கே அசுர பெண்களெல்லாம் அலறாங்க. நீர்நிலையில் வானவில் தெரியுது. ஆனால் அவங்க தான் அரக்கர்களாச்சே, இதெல்லாம் பெருசாக நினச்சிக்கவே இல்லை. தாரகாசுரனோட கோட்டை முற்றுகையிடப்படுறாங்க. வீரர்களுக்கும் இந்த அசுரப்படைகளுக்கும் பயங்கரமான மோதல் ஏற்படுது. வீரகேசரி அம்பு மழையாக பொழியிறாங்க. இதில் மயங்கியும் போயிடுறாங்க பல வீரர்கள். தாரகாசுரனோட அம்பு மழையில் வீரகேசரி மயங்கிடுறாரு. உடனே வீரபாகு அங்கே வராரு. வீரபாகு வந்தது மட்டும் இல்லாமல் தாரகாசுரனை எச்சரிக்கை பண்ணுறாரு. நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட சரணடைச்சிடுங்க, இந்த போரெல்லாம் வேண்டாம், நம்ம நல்லது நினைப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆனால் தாரகாசுரன் ரொம்ப ஆணவமாக பேச ஆரம்பிக்கிறான். இதை பொறுக்க முடியாத வீரபாகு அம்பு மழை பொழியிறாரு. கதாயுதத்தினால அந்த பூமியை ஒரு இடி இடிக்கிறான் தாரகாசுரன். பூமியே 2 பிளவாக பிளந்துடுது. தாரகாசுரன் ஆக்ரோஷமாக பல அஸ்திரங்களை வீரபாகுவை நோக்கி பிரயோகம் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம வீரபாகு மட்டும் என்ன சலைச்சவரா, இம்முறை ரொம்ப சக்தி வாய்ந்த அஸ்திரமான ஆக்னேய அஸ்திரத்தை தாரகாசுரன் வீரபாகுவை நோக்கி எறிகிறார். அதாவது நெருப்பு அஸ்திரம். வீரபாகுவும் அதுக்கு பதிலாக இன்னொரு ஆக்னேய அஸ்திரத்தை எறிகிறாங்க. 2 அஸ்திரமும் ஒன்றுக்கொன்று மோதிக்கிட்டு எய்தவர்கள்கிட்டே திரும்ப வந்துடுது. ஏன்னா 2மே சமமாக இருக்கு இல்லையா. தாரகாசுரனால் சமாளிக்கவே முடியல.
அங்கேருந்து வேகமாக ஓடுறாரு. கிரௌஞ்ச மலைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அங்கே பின்னாடியே வீரபாகுவும் போகிறாரு அந்த குகைக்குள்ளே. வீரபாகு குகைக்குள்ளே போனதும் அந்த குகையின் வாசல் வந்து குட்டியாகி மூடிக்குது. ஏன்னா இது தாரகாசுரனுடைய நண்பன் இல்லையா, அவனுடைய ஆணைக்கிணங்க தான் இந்த மாதிரி நடந்தது. மாய வலையில் சிக்கிடுறாரு வீரபாகு. அவரை தேடி போன வீரகேசரியும் அவருடைய பூதப்படைகளும் அந்த கிரௌஞ்ச மலைக்குள்ளே சிக்கிக்கிறாங்க. பல லட்சம் பேர் அதுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, அந்த தாரகாசுரன் மட்டும் இன்னொரு வழியாக ரொம்பவும் சாதாரணமாகவே சுலபமாக வெளியே வந்துடுறான். இதை தெரிஞ்ச மற்ற அசுர படைகள்லாம் மீதி இருந்த தேவ படைகளும் பூதகணங்களையும் தாக்க ஆரம்பிக்குது. இந்த செய்தியை நாரதர் மூலமாக முருகன் தெரிஞ்சுக்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, வாயுதேவனை விரைவாக தேர் எடுக்க சொல்கிறாரு. கிரௌஞ்ச மலைக்கு தேவப்படையோடு அங்கே போகிறாரு. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல்னு முழங்கிக்கிட்டு அந்த படைகள் கிரௌஞ்ச மலையை நோக்கி போகுது. தாரகாசுரன் தேரில் வந்த குழந்தை வடிவான முருகனை பார்த்துட்டு மெய் மறந்தே போயிட்டான்னு தான் சொல்லணும். அவருடைய அழகில் அந்த குழந்தை திருமுகத்தை பார்த்ததும் இவர் நம்மளை அழிக்க வந்தவர் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் குழந்தைய ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி, தாரகாசுரன் சமரசம் பேச ஆரம்பிக்கிறாரு. சிவமைந்தனே, நாம் உங்களை வணங்குறோம். சிவனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சண்டையும் இல்லை. அதே மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும் எந்த சண்டையும் இல்லை. நீங்கள் வந்த மாதிரியே கைலாயத்துக்கு போயிடுங்க. தேவர்களுக்கும் எங்களுக்கும் தான் சண்டை. அந்த தேவர்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறாரு முருகன். கம்பீரமான தோரணையில் சொல்கிறாரு. ஆனால் தாரகாசுரன் என்ன சொல்கிறாரு, இதோ பாரு, விஷ்ணு பகவானோட சக்தி மிகுந்த சுதர்சன சக்கரமே என்னுடைய கழுத்தில் ஒரு அணிகலனா தொங்குது. அதுவாலே கிட்ட போர் புரிஞ்சு என்னை ஜெயிக்க முடியல. நீ ஏன் என்னை வெற்றி கொள்வ அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக சிரிக்கிறான். முருகனுக்கு வந்ததே கோபம். தன் கையில் இருந்த சக்தி ஸ்வரூபமான வேலை தூக்கி கிரௌஞ்ச மலை மேலே ஏவுறார். கிரௌஞ்ச மலையாக இருந்த அசுரன் வதம் செய்யப்படுறான். ஆனால் தாரகாசுரன் அங்கேருந்து 3 வடிவத்தில் 3 நகரத்தில் போய் ஒளிஞ்சிக்கிறான். அதாவது வித்யுன்மாலி, தாரகாசன், கமலாக்ஷன். இப்படி முருகன் ரொம்ப கோவக்கடலில் பார்த்ததில் அந்த 3 நகரங்களும் எரிஞ்சு சாம்பலாகுது. தாரகாசுரன் மேலே வேலை பிரயோகம் பண்ணுறாரு. வேல் தாரகாசுரனை வதம் செஞ்சுட்டு எய்தவர் கையிலேயே வெற்றி வேலாக திரும்ப நிற்கிது. தேவர்கள் பூமழை பொழிஞ்சு வாழ்த்தி வணங்குறாங்க. அடுத்ததாக தாரகாசுரனோட படைகள் வீரபாகுவோட படைகளோட போரில் வெற்றி பெற முடியாமல் திணறாங்க. வீரபாகுவோட படை வெற்றி பெறுது. தாரகாசுரனோட மனைவி ரொம்பவும் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன இது அரசே, நீங்கள் இப்படி கிடக்கலாமா? எத்தனையோ பேரை வெற்றி கண்டவராச்சே, நீங்கள் இப்படி இருக்கிறத பார்க்கறதுக்காகவா நான் இருக்கேன் அப்படின்னு புலம்புறாங்க. அவருடைய மகனான அசுரேந்திரன் ரொம்பவும் சபதம் எடுக்கிறாரு. உங்களை இந்த மாதிரி நிலைக்கு ஆளாக்கிறவரை நான் சும்மா விட மாட்டேன். தந்தையே எழுந்து வாங்கன்னு அழுகுறான். எதுவுமே முடியல. கடைசியாக அவருக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரயங்களை சந்தனக்கட்டைங்களை வச்சு செய்கிறாங்க. உடன்கட்டை ஏறுற மாதிரி அவருடைய மனைவிகளும் தாரகாசுரனுடைய அந்த அக்னி நெருப்பில் இறங்கி தன்னுடைய உயிரை விட்டுடுறாங்க. இறுதி கடன்களெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அசுரேந்திரன் தன்னுடைய பெரியப்பாவான சூரபத்மனுடைய மகேந்திரபுரிக்கு ஓடோடி போகிறாரு. அங்கே போனால் சூரபத்மன் ஆரம்பமாக பேசிகிட்டு இருக்காரு. வா, நம்ம அசுரகுலம் தான் இந்த எல்லா அண்டங்களையும் ஆடுது அப்படி இப்படின்னு தற்பெருமை பேசிக்கிட்டு இருந்தார். அசுரேந்திரன் புலம்ப ஆரம்பிக்கிறான். நீங்கள் கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? தாரகாசுரனான அந்த அசுரேந்திரனுடைய தந்தை இறந்ததை அப்போ தான் சொல்கிறாரு. சூரபத்மனால் நம்பவே முடியல. ஆனால் கடைசியில் சூரபத்மன் சபதம் ஏற்கிறாரு. அதாவது அவருடைய சகோதரன் அழிச்சவனை கண்டிப்பாக நான் அழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோபக்கனலோட போருக்கு தயாராகிறாரு. அந்த நேரம் சூரபத்மனோட அமைச்சரான அமோகன் அங்கே வராரு. அரசே, நிதானமாக யோசிங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கா? அப்படி இருக்க வந்திருக்கிறது ஒரு குழந்தைன்னு சொல்கிறாங்க. குழந்தைக்கிட்ட போரிட்டு தாரகாசுரன் இருக்கிற அளவுக்கு அவர் வீரம் இல்லாதவரா? அப்போது வந்திருப்பது யார், எதுக்காக வந்திருக்காருன்னு யோசிங்க அப்படின்னு சொல்கிறாரு.